தமிழகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு கல்யாணம். நடிகரும் எழுத்தாளருமான வேலராமமூர்த்தியோட மகள் வழி பேத்தி வைஷ்ணவிக்கும் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர் RS முருகனோட மூத்த மகன் விஜய் ராகுலுக்கும் திருநெல்வேலியில பிரம்மாண்டமா நடந்த திருமணம் தான் இது. இந்த திருமணத்துல பலரையும் வியப்படைய வச்ச ஒரு விஷயம், மணமகன் மற்றும் மணப்பெண் 2 பேருமே மலர் மாலைக்கு பதிலா முழுக்க முழுக்க தங்கத்தால செய்யப்பட்ட மாலையை அணிஞ்சிருந்தாங்க. இந்த தங்கத்தால செய்யப்பட்ட மாலையால சோசியல் மீடியால இந்த கல்யாணம் பேசு பொருளா மாறி பலரோட கவனத்தை ஈர்த்துச்சு. மேலும் கல்யாண பொண்ணு உடுத்தி இருந்த புடவை மட்டுமே 8 லட்சம்னும் பிளவுஸ் 3 லட்சம்னு சொல்லப்பட்டுச்சு. இவங்க அணிஞ்சிருக்கிற உடை இவ்வளவு விலை இருக்க காரணம் புடவையும் பிளவுஸும் முழுக்க முழுக்க ஆபரணங்கள் பதிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. மேலும் பெண் வீட்டார் அவங்க மகள் வைஷ்ணவிக்கு 600 சவரன் தங்கம் போட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு. இந்த திருமணத்துக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் கேட்டரிங் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு கறி விருந்து போடப்பட்டிருக்கு. இந்த திருமணம் மண்டபத்துல நடக்காம அம்பானி வீட்டு கல்யாணம் மாதிரி திருநெல்வேலியில இருக்கிற ஒரு வர்த்தக மையத்தோட காலி கிரவுண்ட்ல பிரம்மாண்டமா கல்யாண மண்டபம் மாதிரி செட் அமைச்சு அங்க நடந்திருக்கு. ஒட்டுமொத்த திருநெல்வேலி மக்களுமே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு தடபுடலா இந்த கல்யாணம் நடந்துச்சு. ஆனா மக்கள் பலரோட கேள்வி ஏன் இவ்வளவு பிரம்மாண்டம் அப்படிங்கிறது தான். இந்த நிலையில RS முருகனே இத பத்தி வெளிப்படையா இப்ப ரீசன்ட் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு 2 பசங்க, இது என்னோட முதல் பையனோட கல்யாணம். நாங்க எல்லார் வீட்டு கல்யாணத்துக்கும் ஜாதி மதம் பார்க்காம போயிருவோம். அப்படி இருக்க எங்க வீட்டு கல்யாணத்துல எல்லாருமே வரணும்னு ஆசைப்பட்டோம். அது மட்டும் இல்லாம பொண்ணு வீட்டுக்காரங்களும் பெரிய இடம் தான். ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இப்ப மதுரையில இருக்காங்க. அவங்களுமே இப்படி பெரிய அளவுல திருமணத்தை பண்ண சம்மதிச்சாங்க. அதனால இது கொஞ்சம் பிரம்மாண்டம் ஆயிடுச்சு. 15,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில கச்சேரி அது இதுன்னு நிறைய விஷயம் ஏற்பாடு பண்ணோம். ஆனா 25,000 பேர் வந்துட்டாங்க. ஆனாலுமே சமாளிச்சிட்டோம். மாதம்பட்டி ரங்கராஜ் தான் கேட்டரிங் சர்வீஸ் பண்ணாரு. இந்த கல்யாணம் பத்தி சோசியல் மீடியால சிலர் பேசுறத பார்க்கும்போது வருத்தமா இருந்துச்சு. 600 சவரன் பொண்ணு வீட்டுக்காரங்க போட்டாங்கன்னு இஷ்டத்துக்கு பேசுறாங்க. கல்யாணம்னு நடந்தா பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்க விருப்பப்பட்டு பொண்ணுக்கு போடுறதையெல்லாம் கூடவா இப்படி விவாதிக்கணும்? கல்யாணத்துக்கு மினிஸ்டர்ஸ், MLA, MP, எதிர்கட்சி தலைவர்கள், மத்த எல்லா கட்சியில உள்ள என்னோட நண்பர்கள், உயர் அதிகாரிகள், தொழிலதிபர்கள்னு எல்லாருமே வந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்த எல்லாருமே சந்தோஷமா கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு மனநிறைவா சாப்பிட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு RS முருகன் மகனோட திருமணத்தை பத்தியும் அதை பத்தி சமூக வலைதளத்துல பேசப்படுற விஷயங்களை பத்தியும் சொல்லியிருக்காரு.